என்னைக்கு சேர்த்து ஃபுட் ப்ரிசர்வேஷன் வந்துச்சோ அன்னைக்கு குரங்கு மனிதன் ஆயிட்டான். மனசுல மைண்ட் ரெவல்யூஷன் ஆயிடுச்சு. பிசிக்கல் ரெவல்யூஷன் சார்ல்ஸ் டார்வின் எல்லாம் படிக்கும். எப்படி உன்னுடைய பெரிய இன்டெஸ்டைன் சாப்பிட்டு 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 அந்த இன்டெஸ்டைன், அந்த காலத்துல இன்டெஸ்டைன் சுருங்கி ஒட்டிய வயிறு, அது அழகு, அது இட்ஸ் அ சைன் ஆஃப் ஹெல்த். இவ்வளோ பெரிய வயிறு வச்சிருக்கியா, அந்த காலத்திலே நீங்க எல்லாம் ராட்சசி அப்படின்ட்டுருவாங்க. வயிறு ஒல்லியா உள்ள போயிருக்கா, அப்போ நீ மூளை நிறைய இருக்கு, நீ சாப்பாடை குறைச்சிட்ட, உன் இன்டெஸ்டைனே சுருங்கிடுச்சு. ஆமா, இத்தனை வருஷத்துல 10,000 வருஷத்துக்கு முன்னால உள்ளதோட கூட 10,000 தான். 10,000 வருஷத்துக்கு முன்னால உள்ள உன் குடல் நீளத்தை விட இப்போ உன் குடல் நீளம் சுருங்கி விட்டதே. எஸ், மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். ஒரு விஷயத்தை அறியணும்னா அந்த உப்பு தான். இந்த உப்பு கர்மாந்திரம். எதுக்கு? நாங்கெல்லாம் உப்பையே சாப்பிட மாட்டோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பு வேணும், சோடியம் குளோரைடு வேணும், பொட்டாசியம் குளோரைடு அதை விட வேணும், மெக்னீசியம் சல்ஃபேட் வேணும். 5 பூதங்கள்னாலதான் உடம்பு செய்யறது இருக்கு. தாது உப்புக்கள் வேணும். ஏத்துல தான் நிறைய இருக்கு. அலுமினியம் உப்புக்கள் வேணும். அலுமினியம் இயற்கையாவே இருக்கு. அயன் சால்ட்ஸ் இருக்கா? இருக்கு, இந்த நம்ம பூமியிலே இருக்கு. அதுக்கப்புறம் தான் கால்சியம் இருக்கா? அபாண்டன்டா இருக்கு. எல்லாம் பீரியாடிக் டேபிள பாருங்க. உங்க பிள்ளைகள் படிக்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்க. எல்லாம் சொல்லுவாங்க, டான் சொல்லுவாங்க. இல்ல ChatGPT ஓப்பன், என்னெல்லாம் உப்பு நமக்கு வேணும், உடம்புக்கு என்ன உப்பு வேணும்? உப்பே வேண்டாம், அது ஒரு கர்மாந்திரம் அப்படின்னு கமெண்ட் போடுறீங்களே, உங்க எல்லா கமெண்ட்டையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ். எல்லா கமெண்ட்டும் எனக்கு பியூட்டிஃபுல் தான். என்னை அது பலப்படுத்துது, மல்டிபிள் ஆங்கிள்ஸா கொடுக்குது, மல்டிபிள் டைமென்ஷன். ஆகா, இப்படி எல்லாம் இருக்கா? சிலவங்க அன்ஃபாலோ பண்ணிடுறீங்க. குளத்துக்கிட்ட கோவிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? டேஷ் கழுவாம போயிட்டாங்க. ஃபன்னுக்கு தான் சொல்றேன், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் சொல்றேன். குளத்தோடு கோவித்து கொண்டு முன்னால குளத்துல போய் தான் ஒரு வேலை செய்வாங்க. தண்ணி அங்கதான் இருக்கும், அங்கதான் போய் பம் வாஷ் பண்ணுவாங்க, ஸ்டைலா சொல்ல. ஓகே, ஆனால் பழமொழி என்னது? குளத்தோட கோவிச்சுக்கிட்டு டேஷ் கழுவாம போயிட்டாங்களாம். யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்?